ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி மகளிர் நல சங்கம் பெருமையுடன் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். வீரமங்கை ராணி மங்கம்மாவை பற்றி தெரிந்து கொள்வோம். சொல்ல வருபவர் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள். 17ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்து வந்த நாயக்க மன்னர்களின் வரிசையில் மதுரையை தலைநகராகக் கொண்டு சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தவர் ராணி மங்கம்மா. கிபி 1689 முதல் 1706 ஆண்டு வரை நீதி வழுவாமல் செம்மையாக ஆட்சி செய்து தமிழக வரலாற்றிலும் தமிழக மக்கள் மனதிலும் நிலையான இடத்தை பிடித்து கொண்ட பேரரசி ராணி மங்கம்மாள் ஆவார். விஜயநகர பேரரசை திறம்பட நிர்வகித்து பெரும்புகழ் ஈட்டிய கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் அவரது ஆணைப்படி விஸ்வநாத நாயக்கர் மதுரையை கைப்பற்றி பாண்டிய மன்னர்களின் ஆட்சியை அடியோடு ஒழித்து விஜயநகர பிரதிநிதியாக ஆளத் தொடங்கினார். இவருடைய வம்சத்தை சார்ந்த சொக்கநாத நாயக்கர் தம் 16ஆம் வயதில் 1659 ஆண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். விஜயநகர அரசர்களிடம் அமைச்சராக பணியாற்றிய லிங்கம் நாயக்கருடைய ஒரே மகள்தான் மங்கம்மாள். சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சந்திரகிரியில் வசித்து வந்த மங்கம்மாளுக்கும் சொக்கநாத நாயக்கருக்கும் 1667 ஆண்டு திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சொக்கநாதருடைய ஆட்சிக்காலம் மிகவும் பலவீனமானது என்றே சொல்லலாம். அவரது ஆட்சியின் போது தஞ்சை பகுதி மகாராஷ்டிரத்தின் வசமும் சில பகுதிகள் மைசூர் வசமும் சிக்கின. அவரின் இளைய சகோதரனாகிய முத்துலிங்க நாயக்கர் சொக்கநாதர் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார். சில நாட்களில் ரஸ்டம் கான் என்பவன் தலையிட்டு மீண்டும் சொக்கநாதரை ஆட்சியில் அமர்த்தி 2 வருடங்கள் தனது கைப்பாவையாக ஆட்டுவித்து வந்தான். சேதுபதி மன்னரும் சில பாளையக்காரரும் ரஸ்டம் கானை கொன்று சொக்கநாதருக்கு நிம்மதியும் விடுதலையும் வாங்கித் தந்தனர். ஆனால் விதி வாளாயிருக்கவில்லை. மைசூர் மன்னரின் படை உருவில் வந்தது. இப்பொழுதும் சொக்கநாதருக்கு உதவியாக தஞ்சை செஞ்சி சிற்றரசர்களும் சேதுபதி மன்னரும் சேர்ந்து மைசூரை தோற்கடித்தாலும் செஞ்சியின் தளபதி அரசுமலை என்பவன் சொக்கநாதருக்கு துரோகம் செய்ய முன்வந்தான். அதனால் அதிர்ச்சியுற்று சொக்கநாதர் இறந்தார். அவருக்கு பிறகு அவர் புதல்வன் ரங்ககிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர் தன் தாய் மங்கம்மாளின் துணையுடன் திறம்பட ஆட்சி செலுத்தினார். ஆனால் அவருடைய வாழும் 7 வருடங்களிலேயே முடிவுற்றது. மங்கம்மாள் தன் 3 மாத பேரன் விஜயரங்க சொக்கநாதருக்கு பட்டம் சூட்டி அவனுக்கு ஆட்சி செய்யும் வயது வரும் வரை மிகுந்த திறமையுடன் ஆட்சி செய்து வந்தாள். அஞ்சா நெஞ்சம் படைத்த மங்கம்மாள் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினாள். நீதி, நியாயம், நேர்மை, தர்மம், கருணை ஆகிய நற்குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்தாள். சிறந்த ராஜதந்திரியாகவும் போற்றப்பட்ட ராணி மங்கம்மாள் 1693 ஆண்டு மொகலாய மன்னன் அவுரங்கசீப்பின் படைத்தலைவன் ஜூல்பிகர்கான் என்பவனுக்கு அளவில்லாத பரிசு பொருட்கள் பல வழங்கி தன் அரசு எல்லைக்கே வரவிடாமல் செய்துவிட்டாள். 1702 ஆண்டு தாவூத்கான் வந்தபோதும் இவ்வாறே பரிசு பொருட்கள் அளித்து போரை தவிர்த்தாள். தன்னைவிட படைபலம் உடையவர்க்கு அடங்கியும் பல சிற்றரசுகளை தன் ஆளுகைக்கு உட்படுத்தியும் விவேகமாக ஆட்சி புரிந்தாள். ராணி மங்கம்மாளின் ஆட்சியில் திருச்சியும் மதுரையும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களாக விளங்கின. பகையரசர்கள் அனைவரும் செழிப்பான இவ்விரண்டு நகரங்களையும் கைப்பற்ற ஆசைப்பட்டனர். மைசூர் மன்னன் சிக்கதேவராயனின் இப்பேராசையை கேள்விப்பட்ட மங்கம்மாள் தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாள். மைசூருக்கும் மகாராட்டிரர்களுக்கும் போர் நடைபெற்று வந்த வேளையில் திருச்சியை தாக்க காத்திருந்த மைசூர் படையை தோற்கடித்தாள். திருவாங்கூர் மன்னன் ரவிவர்மாவையும் ஒரு பெரும் படையை தனது தளபதி நரசப்பா தலைமையில் அனுப்பி தோல்வியுற செய்தாள். தஞ்சாவூர் அரசன் ஷாஜிக்கும் மங்கம்மாளுக்கும் பகையிருந்து வந்தது. தளவாய் நரசப்பா இம்முறையும் படையினரை திறம்பட நடத்தி தஞ்சை மன்னன் ஷாஜியை தோல்வியை தழுவச் செய்தார். இவ்வாறு பல போர்கள் ராணி மங்கம்மாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன. போரில் தோல்வியடைந்த அரசுகள் அவளுக்கு அடிபணிந்தன. வீரமும் விவேகமும் போர் திறமையும் அரசியல் தந்திரமும் உடைய ராணி மங்கம்மாள் வலிமையும் போர் பயிற்சியும் மிக்க ராமநாதபுரம் மன்னன் ரகுநாத சேதுபதியின் பெரும் படையின் முன்னால் தோற்றுப்போனாள். பெரும் சேதமடைந்த மதுரை படையின் தளபதி நரசப்பாவும் கொல்லப்பட்டு விட்ட பின்னர் ராணிக்கு பலம் இழந்தது போல ஆயிற்று. தர்ம சிந்தையும் தெய்வ பக்தியும் நிறைந்த மங்கம்மாள் போர்களில் ஈடுபட்டாலும்
சமாதானத்துடன் மக்களுக்கு அறப்பணிகள் செய்வதையே விரும்பினாள். அறச்சாலைகளும் அன்ன சத்திரங்களும் சாவடிகளும் அவளால் கட்டப்பட்டன. அழகிய சாலைகளை அமைத்து சாலைகளின் இரு ஓரங்களிலும் மரங்களை நட்டு வழிப்போக்கர்களுக்கு வசதிகள் செய்து தந்தாள். நீர்ப்பாசனங்கள் செய்து குடிமக்களுக்கு குடிநீர் வசதியை பெருக்கினாள். மங்கம்மாளின் ஆட்சியில் கோயில் திருப்பணிகள் பல சிறப்பாக நடைபெற்றன. வியாபாரம் செழித்தது. விளைநிலங்கள் வளம் நிறைந்தவையாக விளங்கின. ஏழை எளியவர்களுக்கு பல நிலங்களையும் நன்கொடைகளையும் அளித்து அவர்கள் நல்வாழ்வு வாழ வழிவகுத்தாள். அவள் ஆட்சி மத சார்பின்றி அமைந்திருந்தது. இந்து மதத்தினருக்குப் போலவே கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் சகல உரிமைகளையும் சலுகைகளையும் அளித்தாள். மங்கம்மாள் அழகிய சாலைகள் மட்டுமல்லாமல் கலைநுட்பம் மிகுந்த பல கட்டடங்களையும் கட்டினாள். மதுரையில் அவள் கட்டிய சத்திரம் அவள் பெயரை கொண்டு இன்றளவும் செயல்பட்டு வருகிறது. தாமகம் என்னும் கோடை வாச மாளிகையும் மங்கம்மாளின் கலைத்திறனுக்கு சான்றாக இன்றளவும் திகழ்கிறது. பேராற்றல் மிக்க பேரரசி மங்கம்மா தன்னுடைய நிர்வாகத் திறமையினால் மக்களுக்கு நன்மைகள் பல செய்து சிறப்பாக ஆட்சி புரிந்தாள். 1689 ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ராணி மங்கம்மாள் 17 வருடங்கள் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்த பின்னர் தனது பேரன் விஜயரங்க சொக்கநாதரின் 18வது வயதில் அவனிடம் நாட்டை காக்கும் பொறுப்பை ஒப்படைத்தாள். ஆனால் அவனின் ஆட்சியை முழுமையாக கண்டு களிக்க இயலாமல் 1706 ஆண்டு தனது 55வது வயதில் ஆண்டவன் திருநாமத்தை கூறியபடியே இறைவன் திருவடிகளை அடைந்தாள். மங்கம்மாளின் புகழ் என்றும் மங்காது பிரகாசிக்கும் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் ஐயமில்லை. அடுத்து நாம் கேட்கப் போவது தேசபக்தி பாடல். எழுதி இசையமைத்தவர் கலை வளர்மணி எம். எசக்கியப்பன் அவர்கள். பாடுபவர்கள் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள், ஜூலியட் எப்லிங்கன் அவர்கள், லீமா ராஜவர்மன் அவர்கள், ஜி.கே. ரேவதி அவர்கள், ரேணுகா ரவி அவர்கள், கீதா கண்ணன் அவர்கள், சா. விஜயராணி அவர்கள். கீபோர்டு வாசிப்பவர் ஜெரி பிராங்க்லின் அவர்கள். இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம். இதை பிளவுபடுத்திட கூடாது. இமயமலை தொடங்கி குமரி முனை வரை பேசுகின்ற மொழி பல இருக்கின்ற போதிலும் எங்கள் நாடு இதை எங்கும் கூறு. இது பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம். இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்குள்ளோர் ஓரினம். அன்பே பொதுமொழி, அது காட்டும் நல்வழி. எங்கள் பாரதம் இங்குள்ளோர் ஓரினம். அன்பே பொதுமொழி, அது காட்டும் நல்வழி. பெயரில் கலகம் புரிபவரை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடுவோம். சண்டை சச்சரவு இன்றி வாழ்ந்திட அன்பின் வழிதனை வகுத்திடுவோம். சமயம் பல இருந்தும் ஒற்றுமையில் வாழும் அனைவரையும் இன்று இருத்திடுவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை என்று உணர்த்திடுவோம். தேசமே தேசமே என் இந்திய தேசமே, சுவாசமே சுவாசமே நீ எங்களின் சுவாசமே. உனக்கொரு துயர் என்றால் உடனடியாக பிள்ளைகள் சேர்ந்துனை காப்போம். உதிரத்தை சிந்தியும் உயிரினை தந்தும் தாய் திருநாட்டை மீட்போம். எங்கள்
எங்கள் பாரதம் இங்குள்ளோர் ஓரினம். அன்பே பொதுமொழி அது காட்டும் நல்வழி. எங்கள் நாடு இதை எங்கும் கூறு, இங்கு பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. இமயமலை தொடங்கி குமரி முனை வரை பேசுகின்ற மொழி பல இருக்கின்ற போதிலும் எங்கள் நாடு இதை எங்கும் கூறு, இங்கு பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்குள்ளோர் ஓரினம். அன்பே பொதுமொழி அது காட்டும் நல்வழி. எங்கள் பாரதம் இங்குள்ளோர் ஓரினம். அன்பே பொதுமொழி அது காட்டும் நல்வழி. அடுத்து தன்னம்பிக்கை கதை. எழுதியவர் சபரி பரமசிவன் அவர்கள். கதை சொல்பவர் லீமா ராஜவர்மன் அவர்கள். ஒரு நாள் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு வாலிபன் நடந்து கொண்டிருந்தான். அவன் நிறைய ஆசைகள், லட்சியங்களை கொண்டிருந்த இளைஞன். ஆயினும் தனது முயற்சி ஜெயிக்குமா, தான் நினைத்தது நடக்குமா என்று எப்போதுமே அவனுக்குள் ஒரு சந்தேகம் உண்டு. இப்படி இருக்கும்போது அவன் நடந்து கொண்டிருந்த அந்த கடற்கரையில் அவன் ஒரு ஞானியை பார்த்தான். வேகமாக அந்த ஞானியிடம் சென்று தனது ஆசையையும் அது நிறைவேறுமா என்ற தனது சந்தேகத்தையும் தெரிவித்தான். அந்த ஞானியோ அவனிடம், இந்த கடற்கரையின் சிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் தெரியாது என்றான். அவர் மறுபடியும், ஓ அப்படியென்றால் நான் இன்று உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த கடற்கரையில் மிக அற்புதமான சிற்பி ஒன்று இருக்கிறது. விசேஷம் என்னவென்றால் அதில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் உனது பெயர் எழுதப்பட்ட அந்த சிற்பியை நீ தேடி கண்டுபிடித்து விட்டால் உன்னால் நீ நினைக்கும் யாவையும் செய்து முடிக்க முடியும் என்றார். அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த அற்புத சிற்பியை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆவலும் அவனுக்குள் ஏற்பட்டது. அதனால் அந்த கடற்கரையில் தனது பெயர் எழுதப்பட்ட அந்த சிற்பியை அவன் தேட ஆரம்பித்தான். முதல் சில நிமிடங்கள் அவன் ஆர்வத்தோடு தேடினாலும் அடுத்த சில நிமிடங்களில் உண்மையாகவே அப்படி ஒரு சிற்பி இருக்கிறதா என்ற சந்தேகம் அவனுக்குள் ஏற்பட்டது. சற்று நேர தேடலுக்கு பிறகு அந்த ஞானி சொல்வது உண்மைதானா என்ற சந்தேகமும் அவனுக்குள் வலுத்தது. தேடுவதை பாதியிலேயே விட்டுவிட்டு சோர்வடைந்து கடற்கரை மணலில் சென்று உட்கார்ந்து கொண்டான். அதே நேரத்தில் அந்த ஞானியும் அவன் முன் வந்து நின்றார். என்னப்பா, தேடலையா அல்லது உனது சிற்பியை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டார். அவன், இல்லை, நான் தேடினேன், அது கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அப்படி ஒரு சிற்பி இருக்கிறதா என்ற சந்தேகமும் எனக்கு வந்துவிட்டது என்று கூறினான். அவர் சிரித்தபடியே அவனுக்கு முன்பாக தனது கைகளை நீட்டினார். அந்த கைகளை அவர் திறந்தபொழுது அதற்குள் ஒரு சிப்பி இருந்தது. அந்த சிப்பியில் அவனது பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அட, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, அப்ப எனக்கு கொடுங்க என்று அவரிடம் கேட்டான். அவரோ, இல்லை, இது நான் கண்டுபிடித்த சிப்பி. உனக்கு வேண்டுமென்றால் நீதான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அதை அந்த கடற்கரையில் வீசி எறிந்தார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று எண்ணி அந்த இளைஞன் அவர் வீசி எறிந்த திசையிலேயே மறுபடியும் அதை தேட ஆரம்பித்தான். அப்போது வெயில் சற்று அதிகமாக இருந்ததால் அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. சீக்கிரத்திலேயே சோர்வும் ஏற்பட்டது. ஆனாலும் ஏற்கனவே உறுதியாக தெரிந்த பின்னும் அந்த ஞானி அதை தனது கையில் வைத்திருந்ததை மிக அருகிலேயே நின்று பார்த்த பின்னும் விட்டுவிட அவனுக்கு மனசு வரவில்லை. அதனால் அதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதில் அவன் தன் கவனத்தை செலுத்தினான். அடுத்த சில மணி நேரங்களில் அதை கண்டுபிடிக்கவும் செய்தான். அப்படி அவன் கண்டுபிடித்த அடுத்த நொடி அந்த ஞானியும் அவன் முன்னே வந்து நின்றார். கண்டுபிடிச்சாச்சா என்றார். அவன் மகிழ்ச்சியோடு ஆம் என்று தலையாட்டினான். அப்பொழுது அவர் சொன்னார், என்ன ஒரு ஆச்சரியம்! இதற்கு முன்பு வெறும் 1 மணி நேரமே தேடிவிட்டு சோர்வடைந்து இந்த கடற்கரையில் வந்து உட்கார்ந்திருந்தாய். இப்போது உச்சி வெயில் கொளுத்தும் வேளையிலும் 3 மணி நேரங்கள் தேடி கண்டுபிடித்து வந்துள்ளாயே, பரவாயில்லையே என்று கூறினார். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஆமாம் ஐயா, முதல்ல அப்படி ஒன்னு இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அப்புறம் உங்க கையில தான் நான் அதை பார்த்துட்டேனே, அதை விட மனசு வரல. எப்படியாவது அதை எடுத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு நான் உறுதியா இருந்தேன். நேரம் போனதே தெரியல என்று கூறினான். இப்படி அவன் கூறி முடித்ததும் அந்த ஞானி அவனிடம் சொன்னார், மகனே, உண்மையில் நான் சொன்ன அந்த ரகசியம் என்பது பெயர் எழுதப்பட்ட இந்த சிப்பியில் இல்லை. இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படாமல் இருக்கிற ஒன்றை நாம் தேடுகிறோம் என்ற மன உறுதியோடு தேடியதில்தான் ரகசியமே இருக்கிறது.
எப்படி என்று பெயர் எழுதப்பட்ட அந்த சிப்பியை உனது கண்ணில் நான் காட்டியவுடன் சந்தேகத்தை ஒதுக்கிவிட்டு உற்சாகமாக தேடினாயோ, அப்படியே உனது குறிக்கோள் எல்லாவற்றுக்குமான உனது வெற்றியையும் கற்பனை செய்து மனக்கண்ணில் பார். அது ஏற்கனவே உனக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது என்று நம்பி அதற்காக நீ உழைக்கத் தொடங்கு. அப்போது மட்டும்தான் உன்னால் அதில் வெற்றி பெறவும் முடியும். சந்தேகம் என்பது ஒரு மனிதனை சோர்வடைய செய்கிறது. அதுவே தனக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிக்காகத்தான் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் உற்சாகத்தை தருகிறது. இதைத்தான் நான் இன்று உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினேன் என்று அவர் கூறினார். அன்று அந்த மிகப்பெரிய பாடத்தோடு அந்த கடற்கரையிலிருந்து வீடு திரும்பினான் அந்த இளைஞன். அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது பசுமை பாட்டிகள் நாடகம். எழுதியவர் மாஸ்டர் மிதுல் ராஜவர்மன் அவர்கள். சுற்றுப்புற சூழலின் முக்கியத்துவத்தையும் அதை பேணிக் காப்பதன் தேவையையும் நடித்து காட்ட வருகிறார்கள். கேஜி லட்சுமி அவர்கள், வி யோகவல்லி அவர்கள், சத்யா வல்லபன் அவர்கள், ரேணுகா ரவி அவர்கள் மற்றும் கீதா கண்ணன் அவர்கள். ஏய், நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? பூமிக்கு ஃபீவர் வந்துருதான் தெரியுமா? லக்ஷ்மி, என்னது ஃபீவரா? யாராவது டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா? மாத்திரை கஷாயம் ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஏய் மீனா, அது குளோபல் வார்மிங். பூமிக்கு இந்த மருந்தெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி சொல்லு கமலா. இதுக்கு காரணம் பொல்யூஷன் தான். இந்த உலகம் தோசைக்கல்லில் விட்ட தண்ணீர் மாதிரி குதிச்சுக்கிட்டுல இருக்கு. சும்மா அதை பத்தி பேசிட்டே இருந்தா போறாது. நாம தான் ஏதாவது பண்ணணும். ஹை லக்ஷ்மி, நமக்கு ஏதாவது மெடல் கிடைக்குமா? இல்ல யாராவது ஏதாவது சன்மானம் தருவாங்களா? மீனா, அதுக்கெல்லாம் மேலான பெஸ்ட் ஹெல்த்தும், சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்தும், மன அமைதியும் கிடைக்கும். ஐயா, அது யாருக்கு வேணும்? ஃப்ரீ வைஃபை கொடுத்தா கூட ஓகே தான். பூமி நமக்கு சொந்தமல்ல, நாம் தான் பூமிக்கு சொந்தம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பசுமை பாட்டிகள்னு ஒரு குழு அமைக்கலாமா? ஐய லக்ஷ்மி, அது என்ன ஏதோ டீ கடை பேரு போல இருக்கே. இல்ல மீனா, இந்த பேர் தான் நல்லா இருக்கு. நாம எல்லோரும் இந்த குழுல சேர்ந்து மரங்கள், காற்று, தண்ணீர் இது எல்லாத்துக்காகவும் ஃபைட் பண்ணுவோமா? ருக்கு, சண்டையெல்லாம் சரிதான். வெறும் வயிற்றுல எப்படி சண்டை போடுறது? முதல்ல வயிற்றை ரொப்பிக்கிட்டு அப்புறம் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணலாம். இயற்கையை காப்பாற்றினால் வாழ்க்கை காப்பாற்றப்படும். பிளாஸ்டிக்கை நிறுத்துவோம். தண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டோம். காசிப் பண்ண மாட்டோம். ஐயோ, காசிப்ஸ நிறுத்துறதா? ஐயோ, அதெல்லாம் முடியாதுமா. ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மீனா, நீ ஒழுங்கா கவனிக்கிறியான்னு பார்த்தேன். கொழுப்பு தான் உனக்கு கமலா. நீர் இல்லையேல் உயிர் இல்லை. ஒரு துளி நீர், ஒரு துளி உயிர். நீரை சேமித்தால் நாளை காப்பாற்றலாம். நான் இன்னைக்கு 300 மெசேஜ் அனுப்பிட்டேன். இப்பவே யூனிவர்ஸை காப்பாத்தலைன்னா அப்புறம் காக்கா கூட காக்கான்னு கத்தாது. ஐயோ லக்ஷ்மி, அப்ப நம்ம காத்தால வைக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிடுவா? ஏற்கனவே குருவி எல்லாம் காணாம போயிடுது. அதுக்கு தான் சொல்றேன். அச்சுச்சோ, என் ஃபோன் என்னை ரொம்ப திட்டுறது. அது ஸ்டாப் ஸ்பாமிங்னு சொல்றது. ஒருவேளை நான் யூனிவர்ஸை ரொம்ப காப்பாத்திட்டனோ? யூனிவர்ஸை காப்பாத்துறேன்னு இன்டர்நெட்டை கொன்னுட்டியே. சபாஸ், படு புத்திசாலிதான் போ. கமலா, இருந்தாலும் ரொம்ப குசும்பு தான் உனக்கு. பசுமையை பரப்பும் பாட்டிகள் நாம். பறவைகள் வாழ வழிவகுப்போம். நிஜம்தான், குருவிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. உண்மை காரணம் என்னவெனில், மரங்களை எல்லாம் அழித்து காடுகள் இல்லாமற் போய்விட்டது. குளம், குட்டைகள், ஆறுகள், ஏரிகள் எல்லாம் காணாமற் போய்விட்டது. பயிர்கள் எல்லாவற்றிலும் பூச்சி மருந்துகளின் ஆதிக்கம். உண்ணும் உணவிலும் விஷமாய் கான்கிரீட் பில்டிங்ஸ் எங்கும் பரவி கிடக்கின்றன. மரம் இருந்தால் மழை, மழை இருந்தால் வாழ்வு. ஒரு மரம் 1000 உயிர்கள். மரம் வெட்டினால் வறட்சி, மரம் வளர்த்தால் செழிப்பு. பாட்டி, பாட்டி, நீங்க வாங்கின காய்கறி ஜாமான்லாம் போட்டு தர பை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த பிளாஸ்டிக் பையில போட்டு தரவா? என்னது பிளாஸ்டிக் பையா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி கேட்ப? நான் யார் தெரியுமா? பசுமை பாட்டிகள் குழுவை சேர்ந்தவர். இரு சமூக வலைத்தளத்துல இந்த உலகத்தையே நீ கொண்டுகிட்டு இருக்கேன்னு போஸ்ட் பண்ற. ஐயையோ பாட்டி, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க.
என் பழைய புடவைகளையோ இல்லைன்னா என் வீட்டுக்காரோட லுங்கியோ கிழிச்சு பையா தைச்சி இனிமே கொடுத்துட்றேன் பாட்டி. அப்படி வா வழிக்கு. பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் பிரச்சனைகள். நம் அன்றாட குப்பைகளை குப்பை தொட்டிகளில் போடாமல் அங்கங்கே பொறுப்பே இல்லாமல் வீசி எறிவதால் மழைநீர் செல்லும் பாதைகளை அவை அடைத்துக்கொண்டு நீரை செல்ல விடாமல் தடுத்து மழைக்காலத்தில் வெள்ளமே வந்து விடுகின்றது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். பிளாஸ்டிக் கவர்களை தின்னும் ஆடு மாடுகளும் பாவம் இறந்தேதான் போய்விடுகின்றன. கடல்கள் மற்றும் நிலங்களில் குப்பை திட்டுகள் உருவாகி நிலத்தடி நீர்மட்ட அளவு குறைந்து தண்ணீர் திண்டாட்டம் ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியுமா, நான் சமூக வலைத்தளத்துல பாட்டி வர்சஸ் பிளாஸ்டிக்னு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுல பிளாஸ்டிக்கோடைய கெடுதலை எடுத்து சொல்ல போறேன். பிளாஸ்டிக் பார்க்க தான் பளபளான்னு இருக்கும், ஆனா ஆராய்ந்து உள்ள பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ள எவ்வளோ பெரிய கெடுதல் இருக்குன்னு. நான் தாய்மண்ணை காப்பாற்ற பொல்யூஷன் வெர்சஸ் பார்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மரங்களை நடுவோம், மாசுகளை அழிப்போம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு 7 to 8 மரம் இருந்தால்தான் அவன் சுவாசிக்கும் காத்து சுத்தமா இருக்குமா, ஆரோக்கியமாவும் இருக்குமா. ஓ அப்படியா? ஆமா ஆமா. கமலா, நான் எலக்ட்ரிசிட்டி தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம எப்படி மிச்சம் பிடிக்கணும்ட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண போறேன், சஜஷன் கொடுக்க போறேன். அப்படியே புரியாதவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். நம்ம எல்லோருக்கும் ரீசைக்கிள் ரீயூஸ் பண்றதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுவோம். வீட்டிலும் தெருவிலும் இருக்கும் மரங்களையும் செடிகளையும் பேணி காப்போம். லக்ஷ்மி, அப்படியே யூத் செய்யும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோமா? என்னது யூத்த கன்ஃபியூஸ் பண்றதா? அதானே நம்ம வேலை. கொழுப்பு தான் உனக்கு. மறுசுழற்சி என்பது புதிய பொருளாக மாற்றுவதாகும். வீணான பழைய பொருள்களை மாற்றி பயன்படுத்துதல். பேப்பர், பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ், கிளாஸ், ஜாடி, அலுமினியம் கேன்ஸ் முதலியன. வீணாகும் உணவுப் பொருள்கள் தோட்டக்கழிவு உரமாக மாற்றி பயிர்களுக்கு பயன்படுத்துதல். மறு பயன்பாடு இருக்கும் பொருள்களை அப்படியே அல்லது சிறிது மாற்றி பயன்படுத்துவது ஆகும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார சேமிப்பு, திறமையான வள மேம்பாடு உருவாகும். மண்ணை காப்பாற்றினால் மனிதனை காப்பாற்றலாம். இன்றைய அலட்சியம் நாளைய அழிவு. நாம் பெற்ற பூமி கடன், அதை சுத்தமாக திருப்பித் தர வேண்டும். பாத்தீங்களா, நாம எல்லோரும் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கோம்னு. ஆமா இருக்கு. இன்னைக்கு காக்கா கூட ரொம்ப சத்தமா காக்கான்னு கத்துச்சு. நான் நினைச்சேன் மீனா, அது சமூக ஊடகங்கள் ஃபார்வர்ட் பண்றத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுது. நல்லா சொன்ன மீனா. நம்ம எல்லோரும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவா. அந்த மாதிரி நாம எல்லாம் லேட்டா ஆரம்பிச்சாலும் லேட்டஸ்டா இருக்கும். பாட்டிகளால் முடியாதது என்பது எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்கும் எடுத்து காட்டிட்டோம். எக்ஸாக்ட்லி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றுமில்லை என்று ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? வயசுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லை. முயற்சி செய்து அதை ஃபாலோ பண்ணினா வெற்றி தானே வந்து சேரும். என்ன ருக்கு, வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணத்தை விட்டுட்டியே. என்ன மீனா, அது ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காப்பி தானே? என்ன ஆனாலும் அந்த ஃபில்டர் காஃபியை விட மாட்டியே நீ. ஆமா லட்சுமி, திடீர்னு உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? ஓ, அந்த முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்து போயிட்டேன். சொல்லட்டுமா? சொல்லு லட்சுமி, சொல்லு. நான் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன். சாந்தி இருக்கால, அவளோட பேரன் மித்துல் 4வது தான் படிக்கிறானா. அவன் தான் என்ன தூண்டி விட்டது. வாவ், கிரேட். அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்கா, அவகிட்ட நம்ம பசுமை பாட்டிகள் குழுவை பத்தியும் நாம என்னவெல்லாம் பண்றோம்னு சொன்னேன். உடனே நிறைய கவிதை எழுதி அனுப்பிட்டா. உங்களுக்கும் சொல்லட்டுமா? சொல்லு. அறத்தின் அச்சமில்லை மாந்தர்க்கு மரத்தை வெட்டாதிருப்பின். பிளாஸ்டிக்கின் மிக்க இழிவு இல்லை பசுமையின் மிக்க உயர்வு. போர் செய்து உலகு கொண்டார் தீமை, மரம் கோலி கூலி கொண்டார் போல். அஞ்சும் பிணி மூப்பு அரும் கூற்றுடன் சேர்ந்து வருமே பிளாஸ்டிக் பயனால் புற்று.
அன்னை மடியாம் ஆற்று நீரை ஆலை கழிவு சேர்த்து அமுதையும் விஷமாக்கும் ஆலை சொந்தங்களே, அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பது உடற்செல்வமா விஷமா? பிளாஸ்டிக் கப்பில் வரும் அமுதமும் மிக்க தீமை என்று உணர். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கவிதையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததே. உலகை காக்கும் பணிய நாம மட்டும் பண்ணிட்டு இருந்தா போராது. சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கும் கத்து கொடுத்துடணும். அப்பதான் அவங்களுக்கு அது பசுமரத்தாணி போல நல்லா மனசுல பதிஞ்சிடும். இப்படித்தான் இந்த 4 பாட்டிகளும் ஒன்று சேர்ந்து யுனிவர்ஸை காப்பாற்றும் பணியில் பசுமை பாட்டிகள் என்ற இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். முன்புலம் ஒரு நாள்வம் முடிவுளதென உண்ணா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம் என்ற கம்பனின் வரிகள் போல கடைக்காரி பொன்னம்மாவும் இந்த இயக்கத்தில் இவர்களுடன் கைகோர்த்து இணைந்து விட்டாள். மூத்தோர் சொல் மருந்து, இளைய தலைமுறைக்கு அருமருந்து. இந்த ஐவரும் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் வீறு நடை போட்டு இவ்வுலகை காப்பாற்ற புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். நீங்களும் அவர்களுடன் கைகோர்த்து நடக்கலாமே, என்ன செய்வீர்கள் தானே? இயற்கையை நேசிப்போம், எதிர்காலத்தை காப்போம். புரட்சி வீராங்கனை அருணா ஆசஃப் அலியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூற வருகிறார் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள். அருணாவின் பிறந்த ஊர் இப்போதைய ஹரியானா மாநிலத்திலுள்ள கல்கா என்னும் ஊர். 1909ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் பிறந்தார். பாரம்பரியம் மிக்க வங்காள பிரம்மோ குடும்பத்தில் பிறந்த அருணாவின் தந்தை உபேந்திரநாத் கங்குலி ஒரு உணவு விடுதியின் அதிபர். தாய் அம்பாலிகா தேவி
பல பிரம்மோ பாடல்களை எழுதி புகழ்பெற்ற திரைலோக்கியநாத் சன்யால் என்னும் மதத் தலைவரின் மகள். அருணாவின் 2 சிறிய தந்தைகளில் ஒருவர் புகழ்பெற்ற சினிமா டைரக்டர் தீரேந்திரநாத் கங்குலி, மற்றொருவர் மண் ஆராய்ச்சியாளர் நாகேந்திரநாத். இவர் ரவீந்திரநாத் தாகூரின் மகளான மீரா தேவியை மணந்திருந்தார். அருணாவின் சகோதரி பூர்ணிமா பானர்ஜி இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராக இருந்தார். இத்தகைய செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எளிய நேர்மையான எண்ணங்கள் கொண்ட அருணா ஒரு புரட்சியாளரும் கூட. லாகூரிலும் நைனிடாலிலும் கல்வி பயின்ற அருணா கல்கத்தாவில் உள்ள கோகலே மெமோரியல் பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஆசஃப் அலியை அலகாபாத்தில் சந்தித்து காதல் கொண்டார். தனது 19வது வயதில் ஆசஃப் அலியை திருமணம் செய்து கொண்டார். இளமையிலிருந்தே சுதந்திர வேட்கை கொண்ட அருணாவின் சுதந்திர உணர்வுகள் அவர் திருமணத்துக்கு பிறகு அதிகமாக தூண்டப்பட்டன என்றால் அது மிகையாகாது. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து கடுமையாக உழைத்தார். உப்பு சத்தியாகிரக யாத்திரையில் கலந்து கொண்ட போது கைது செய்யப்பட்டார். 1931ஆம் ஆண்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி அரசியல் கைதிகள் உடனே விடுவிக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திடப்பட்டது. ஆனால் அருணா ஒரு நாடோடி என்று முத்திரையிடப்பட்டு சிறை அதிகாரிகளால் விடுதலை செய்யப்படவில்லை. மற்ற பெண் கைதிகளின் கலகமும் பொதுமக்களின் கிளர்ச்சியும் தான் அவரது விடுதலைக்கு வழிவகுத்தது. 1932ஆம் ஆண்டு திகார் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அருணா விடுதலை போராட்ட கைதிகளை பாரபட்சமற்ற முறையில் நடத்த சிறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அதனால் அவர் அம்பாலா சிறைக்கு மாற்றப்பட்டு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை தடுக்க தலைவர்கள் பலர் அரசாங்கத்தால் உடனே கைது செய்யப்பட்டனர். ஆனால் அஞ்சா நெஞ்சம் கொண்ட அருணா அயரவில்லை. ஆகஸ்ட் 9ஆம் நாள் கவாலியா டேங்க் மைதானத்தில் காங்கிரஸ் கொடியை ஏற்றி நொடியில் புகழ் பெற்றார். போலீஸ் அடிதடிக்கு பயப்படாமல், ஆபத்துகளைக் கண்டு அலறாமல், தொடரும் துன்பங்களைக் கண்டு துவளாமல் ஒரு சாதனையை செய்துவிட்டு சிறைக்கு போகாமல் தப்பி தலைமறைவானார் அருணா. அவருடைய துணிவு அனைவரையும் ஆச்சரிய வெள்ளத்தில் மூழ்கடித்தது. அவரை பிடித்து கொடுப்பவருக்கு ரூபாய் 5000 பரிசு என அரசாங்கம் அறிவித்தது. அருணா உணவின்றி, உறக்கமின்றி, இருப்பிடமின்றி அலைந்து எலும்பும் தோலுமானார். வயிற்றுக்கடுப்பு நோயாலும் அவதிப்பட்டார். இதை கேள்வியுற்ற காந்தியடிகள் அருணாவை வெளியே வந்து போலீசாரிடம் சரணடையச் சொல்லி செய்தி அனுப்பினார். தலைவர்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணன், அச்சுத் பட்வர்த்தனன் ஆகியோரும் இக்காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் இன்குலாப் என்னும் பத்திரிகையை ராம் மனோகர் லோகியாவுடன் அருணா இணைந்து நடத்தினார். அக்கால படித்த இளைஞர்களின் கனவு சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்வாகி அளவற்ற அதிகாரம், உயர்ந்த பதவி, ஆங்கிலேயருக்கு சமமான வாழ்க்கை, கை நிறைய பணம் ஆகியவற்றோடு வாழ்வதுதான். ஆனால் அருணாவின் பேச்சில் கட்டுண்டவர்களாய் இளைஞர்கள் இக்கனவை துறந்தார்கள். தேர்வெழுதி லண்டன் சென்றவர்களும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்தியா திரும்பினார்கள். பட்டம், பதவி ஆகியவற்றை துச்சமாக தூக்கி எறிந்தார்கள். 4 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த அருணா அவர் மீதிருந்த கைது செய்யும் ஆணை விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகுதான் 1946ஆம் ஆண்டு மேகத்தை விட்டு வெளிவரும் மாதவன் போல வெளியே வந்தார். சோவியத் நாட்டில் 1917ஆம் ஆண்டில் ஜார் மன்னராட்சி கவிழ்ந்து லெனின் தலைமையில் சோஷலிச ஆட்சி மலர்ந்தது. சோஷலிச கொள்கைகள் அருணாவை ஈர்த்ததால் 1948ஆம் ஆண்டு சோஷலிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். 1953இல் ஆருயிர் கணவர் ஆசஃப் அலியை இழந்து மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். 1955ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய உறுப்பினரானார். 1958ஆம் ஆண்டு டில்லியில் நகரசபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1944ஆம் ஆண்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு பிரிவாக பெண்களின் சம உரிமை மற்றும் முன்னேற்றத்துக்காக அவர் தோற்றுவித்த இந்திய மாதர் தேசி சம்மேளனம் நாடு முழுதும் கிளைகளை பரப்பி சாதி, மதம், மொழி, இனம் என்ற தடைகளை தாண்டி பெண்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தது. 1956ஆம் ஆண்டிலிருந்து தீவிர அரசியலில் இருந்து விலகினாலும் பெண்கள் விடுதலைக்காக அரும்பாடு படத் தொடங்கினார். பத்திரிகை துறையிலும் தனது முத்திரையை பதித்தார். பல தேசிய தலைவர்களின் ஆதரவால் அவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடன் இணைந்து நடத்திய தினசரி வார பத்திரிகைகள் பெருமளவில் வாசகர்களை பெற்றது. பத்திரிகை துறையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அருணா தன் கடைசி மூச்சு வரை பெண்களுக்காக சலிப்பில்லாமல் ஓயாது உழைத்தார். உலக சமாதான கவுன்சில் என்ற அமைப்பில்
அனைத்திந்த அளவிலும் உலக அளவிலும் பங்கு பெற்றார். உலக சமாதானம், இந்திய சோவியத் நட்புறவு ஆகியவற்றுக்காக சிறந்த தொண்டாற்றினார். 1964ஆம் ஆண்டு சோவியத் அரசு லெனின் சமாதான பரிசு வழங்கி அவரை கௌரவித்தது. 1991ஆம் ஆண்டு சர்வதேச நல்லிணக்கத்துக்கு பாடுபட்டவர் என்று சிறப்பிக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு விருது வழங்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு இந்தியாவின் 2வது பெரிய விருதான பத்ம விபூஷன் வழங்கப்பட்டது. அவர் மறைவுக்குப் பிறகு 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு அவர் நினைவை போற்றும் வகையில் தபால் தலை வெளியிடப்பட்டது. நமது தலைநகரான டில்லியில் அருணா ஆசஃப் அலி சாலை என்று ஒரு சாலைக்கு பெயரிடப்பட்டுள்ளது. அகில இந்திய சிறுபான்மையினர் அமைப்பு ஒவ்வொரு வருடமும் டாக்டர் அருணா ஆசஃப் அலி சத்பாவனா விருது என்ற விருதை தகுதியுடையோர்க்கு அளித்து அவர் நினைவை போற்றி வருகிறது. மக்களை மயக்கும் புன்னகையோடு அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றிருந்த அருணா எளிமை, தியாகம், வீரம், அன்பு ஆகிய நற்குணங்கள் கொண்டு பாரத நாட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி பெற்றிருந்த அருணா தன் இறுதி மூச்சு வரை இந்திய மக்களின் நலனுக்காகவே பாடுபட்ட அருணா 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் நாள் தனது 87வது வயதில் உயிர் நீத்தார். இந்திய விடுதலைப் போராட்டத்தின் சிறந்த வீராங்கனை என்று மக்களால் இன்றளவும் புகழப்பட்டு மதிப்பும் மரியாதையும் பெற்ற அருணா ஆசஃப் அலி என்றும் மக்களின் மனங்களில் சிரஞ்சீவியாக நிலைத்திருப்பார். அடுத்து நாம் கேட்கப் போவது இயற்கையை ரசித்து பாராட்டுகின்ற ஒரு பாடல். இதை எழுதியவர் கவிஞர் யுகபாரதி அவர்கள், இசையமைத்தவர் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். பாடுபவர்கள் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள், ஜூலியட் எப்லிங்கன் அவர்கள், லீமா ராஜவர்மன் அவர்கள், ஜி.கே. ரேவதி அவர்கள், ரேணுகா ரவி அவர்கள், கீதா கண்ணன் அவர்கள், சா. விஜயராணி அவர்கள். கீபோர்டு வாசிப்பவர் ஜெரி பிராங்க்லின் அவர்கள். கண் திறந்தே சூரியன் தான் பார்த்திருச்சே, ஐசா காட்டு தட்டா கூட்டு வச்சே, ஐசா சேவல் எல்லாம் பூவுதமா பூத்தடிச்சே, ஆடி வரும் தேரழகா ஆசமனோ தந்தனத்தும் போட்டிருச்சே, கூடி வரும் ஊரு சனம் நெஞ்சிலதான் மாவிளக்கு ஏத்திருச்சே, ஜோரா காக்கரட்டா பூத்திருச்சே, ஐசா கண் திறந்தே சூரியன் தான் பார்த்திருச்சே, ஐசா. நீரோடும் வாய்க்காலில் தூண்டில் போட்டு ஓயாமல் கேட்பேனே மீனின் பாட்டு, ஆவாரம் பூ பேசும் வார்த்தை கேட்டு ஆட்டோடும் மாட்டோடும் வைப்பேன் கூட்டு, பனந்தோப்பின் ஓரம் ரயிலோட்டும் காகம் அதை பார்த்தே நின்றால் போதாதோ, வயல்காட்டில் வீசும் ஒரு தாயின் வாசம் அதற்கீடா இங்கே வேறேதோ, பூங்குருவியே உன் முதுகிலே வான் எழுதுதோ அழகிய கவிதை, ஊர் முழுதுமே பேரழகிலே யார் தடுப்பதோ தொலைகிற மனதை, வெள்ளந்தி சொல்லம்மா வெட்கந்தான் என்னம்மா, காக்கரட்டா பூத்திருச்சே, ஐசா கண் திறந்தே சூரியன் தான் பார்த்திருச்சே, ஐசா காட்டு தட்டா கூட்டு வச்சே, ஐசா
சேவல் எல்லாம் கூதம்மா கூத்தடிச்சே. தந்தானே 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 தந்தானே. அடுத்து தன்னம்பிக்கை கதை சொல்ல வராங்க திருமதி கேஜி லட்சுமி. ஒரு நாள் ஒருவர் ஒரு உயரமான கட்டிடத்திலேருந்து இன்னொரு உயரமான கட்டிடத்துக்கு கயத்துல நடந்து போக போறார். அதுவும் எப்படி? தோள்ல பிள்ளைய தூக்கிட்டு கையில ஒரு குச்சிய வச்சுண்டு நடந்து போக போறார். அப்போ சுத்தி நிறைய மனிதர்கள் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்கறாரு. எல்லாரும் அப்படியே பயந்துட்டு விழுந்துருவாங்களோன்னு பயந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்கிறார் இவர், நான் இங்கேருந்து கீழே விழாம நடந்து போயிடுவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எல்லாரும் ஆமா 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 எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எல்லாரும் கைய தட்டி உரக்க சொல்றாங்க. அப்போ அவர் அந்த உயரமான கட்டிடத்திலேருந்து இன்னொரு உயரமான கட்டிடத்துக்கு அந்த கயித்து மேல சேஃபா நடந்து போயிடுறார். போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க எல்லாரும் என்ன நம்பினீங்களா அப்படின்னு. எல்லாரும் ஆமா ஆமா நம்பினோம் 100% நம்பினோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவர் கேட்கிறார், இப்போ நான் திருப்பி நடந்து போவேன், யாரெல்லாம் நம்புறீங்க நான் கீழே விழாம நடப்பேன்னு அப்படின்னு கேட்கிறார். அப்போ எல்லாரும் நான் நம்புறேன்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்ப இவர் கேட்பார், என் பிள்ளைக்கு பதிலா நீங்க யாராவது என் தோள்ல ஏறி உட்காருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். யாரும் பதிலே சொல்லல. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பார். இல்ல எல்லாரும் நம்புறோம் அப்படின்பார். ஆனா ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் திருப்பி குவைட் ஆயிடுறாங்க. அப்ப அவர் சொல்றார், உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனா அது உண்மையான நம்பிக்கை இல்ல. ஒரு ப்ராப்ளம் மத்தவங்களுக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன், அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, அவ எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணவே அவளுக்கு தெரியாது அப்படின்னு நம்மளால சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நமக்குன்னு வரும்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு நம்மளுடைய உண்மையான நம்பிக்கைங்கிறது. ஒரு குழந்தை தாத்தாவை கேட்கும், என்ன தாத்தா எல்லாரும் அம்மா எல்லாம் எப்ப கேட்டாலும் ஏதோ ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னது அது அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுது. உடனே அந்த தாத்தா வெளியில கூட்டிட்டு போய் குழந்தைய அங்க மேல ஒண்ணு பறக்கிறது பாரு அந்த விமானம், அது எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த குழந்தை சொல்லும், அது ரொம்ப சின்னது தாத்தா, குட்டியானது அப்படின்னு சொல்லும். சரின்னு அடுத்த நாள் தாத்தா அந்த குழந்தைய ஒரு விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் கேட்கிறார், இப்ப சொல்லு அந்த விமானம் எவ்வளோ பெருசு? ஐயோ தாத்தா ரொம்ப பெருசு தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். உடனே தாத்தா சொல்லுவார், ப்ராப்ளம்ங்கிறதும் அதே மாதிரி தான், நம்ம பக்கத்துல வச்சுட்டு பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா அதுலேருந்து தள்ளி போய் நின்று பார்த்தோம்னா அது ரொம்ப சின்னதா போயிடும். ஸோ நமக்கு ப்ராப்ளம்னு ஒன்று வந்ததுன்னா அதுலேருந்து நம்ம தள்ளி போய் நின்று அதை எப்படி பாசிட்டிவா யோசிச்சு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட்டு தீர்வு காண வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது பாரதியார் பாடல் ஓடி விளையாடு பாப்பா. பாட வருபவர்கள் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள், ஜூலியட் ஏப்லிங்கன் அவர்கள், வி யோகவல்லி அவர்கள், லீமா ராஜவர்மன் அவர்கள், ஜி.கே. ரேவதி அவர்கள், ரேணுகா ரவி அவர்கள். கீபோர்டு வாசிப்பவர் ஜெரி பிராங்க்லின் அவர்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு
வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, 1 2 2 4 3 2 6 4 2 8. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சரிகம பதனி சனி நிதப மகமரி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, சடுகுடு குடு 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 சடுகுடு குடு 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 குடு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு, கூடி விளையாடு, ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அடுத்ததாக இந்திய புனித நதிகளில் ஒன்றான காவிரியை பற்றி எடுத்து உரைக்க வருகிறார் சாந்தி சாக்ரட்டிஸ் அவர்கள். ஒவ்வொரு வருடமும் மலையிலிருந்து கடலில் சங்கமம் ஆவதற்கு காவிரியின் பிரயாணம் கோலாகலத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஹேமாவதி, கனகவதி ஆறுகள் காவிரியின் தோழிகள் என்றும் கூறப்படுகிறது. குடகு நாட்டில் பிரம்மகிரி மலையில் சந்திர தீர்த்தம் என்ற இடத்திலிருந்து நீரூற்றாக காவிரி வெளிவருவதை மக்கள் விழாவாக கொண்டாடுகின்றனர். சூரியனும் ஜூபிட்டரும் துலாம் ராசியில் ஒன்றாக இருக்கும் நேரத்தை கணித்து துலா ஸ்நானம் என்று குறிப்பிடுகின்றனர். தமிழ்நாட்டின் மக்களும் காவிரிக்கு விழா எடுப்பதில் சளைத்தவர்கள் அல்லர். காவிரி வெள்ளமென பாய்ந்து வருகையில் வெற்றிலை, பழம், பூ, மஞ்சள், குங்குமம், கருமணிகள் வைத்து தாம்பூலம் அளிக்கின்றனர். அகல் விளக்குகள் ஏற்றி நீரிலிட்டு மகிழ்கின்றனர். வடக்கில் கங்கையைப் போல தெற்கில் காவிரியும் சிவபெருமான் இப்பூவுலகிற்கு அளித்த வரமாக திகழ்கிறது. குடகில் பிறந்து கர்நாடக கொங்கு பகுதிகளில் தவழ்ந்து வரும் காவிரிக்கு அதன் பிறப்பிடத்தில் சிறிய கோயில் கட்டி தலைக்காவிரி என்று பெயரிட்டு மக்கள் மகிழ்கின்றனர். தலைக்காவிரியில் காவிரி பெரிய குண்டத்திலிருந்து புறப்பட்டு பின்னர் குழிகளில் வீழ்ந்து எழுந்து புதர்களுக்குள் மறைந்து ஓடுவதால் அந்தர்வாகினி என்றும் அழைக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் திப்பூரில் ஹேமாவதி என்ற சிறிய ஆறும் பைரப்பூரில் லட்சுமண தீர்த்தம் என்னும் ஆறும் காவிரியில் இணைகின்றன. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 12 அணைக்கட்டுகளில் கண்ணம்பாடியில் கட்டப்பட்ட கிருஷ்ணராஜசாகர் என்ற நீர்த்தேக்கம்தான் பெரியதாகும். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சியை தாண்டி காவிரியில் சனத்குமார் நதியும் தோப்பூர் ஆறும் கலக்கின்றன. பிறகு கீதா மலைத்தொடருக்கும் பால மலைத்தொடருக்கும் இடையே ஒரு ஆடு எளிதாக தாண்டிவிடும் அகலத்திற்கு காவிரி குறுகி ஓடுகிறது. அதனால் மேஷநாட்டு காவிரி, ஆடு தாண்டும் காவிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குதான் மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது உலகிலேயே பெரிய அணைகளில் ஒன்றாக விளங்கியது. காவிரியுடன் அமராவதி, நொய்யல், பவானி ஆகிய ஆறுகள் கோவை மாவட்டத்தில் இணைகின்றன. கோரங்கன் பள்ளம், காளிங்கராயன், புகலூர் கால்வாய்களுடன் ஈரோட்டுக்கு அருகில் ஊஞ்சலூரில் கலந்து கொள்கிறது. திருச்சிக்கு மேற்கே இளமனூரில் கொள்ளிடம் என்ற கிளையாறு பிரிகிறது. இதன் குறுக்கே மேலணை கட்டப்பட்டுள்ளது. இந்த இடம் முக்கொம்பு என்ற பெயருடன் மக்கள் கண்டு களிக்கும் சுற்றுலா மையமாக திகழ்கிறது. தென்கிளையாக காவிரியும் வடகிளையாக கொள்ளிடமும் பிரிந்து ஓடுவதை உள்ளாறு என்ற வாய்க்கால் இணைக்கிறது. இதன் குறுக்கே கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை வரலாற்று சிறப்பு மிக்கது. தினமும் சுற்றுலா பயணிகள் கல்லணையை கண்டு வியக்கின்றனர். காவிரியிலிருந்து பிரிகின்ற பல சிறிய ஆறுகளில் முக்கியமானது வெண்ணாறு ஆகும்.
வெண்ணாற்றிலிருந்து பிரிபவைகளில் குடமுருட்டி, அரிசலாறு, கொட்டாறு, வீர சோழனாறு, திருமலை வடலாறு, பாமணியாறு, திருமலை ராயனாறு என்பவை குறிப்பிடத்தக்கவை. திருவையாறு, கும்பகோணம், தரங்கம்பாடி ஆகிய ஊர்களை தழுவி காவிரிப்பூம் பட்டினத்தில் வங்கக் கடலில் காவிரி சங்கமம் ஆகின்ற இடத்தில் சோழ தலைநகரான வரலாற்று சிறப்பு பொருந்திய பூம்புகார் உள்ளது. பல இலக்கிய நூல்கள் பாராட்டிய பெருமையும் காவிரிக்கு உண்டு. மேகங்கள் திசை மாறி மழை பொழியாவிட்டாலும் காவிரி பொய்க்காது என்று மணிமேகலை உரைக்கிறது. நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் வாழ்த்துகிறது. சோழ வளநாடு சோறுடைத்து என்ற சொற்றொடர் அமைவதற்கும் காவிரியின் பெருமையே காரணமாகும். அருணகிரியார் காவிரியால் விளைசோழ மண்டலம் என்று போற்றுகிறார். கோள்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை திரியாத தண்டமிழ் பாவை காய்ந்த செந்நெலின் காடுசூழ் காவிரி என்று சேக்கிழார் பாடுகின்றார். இவ்வாறு இலக்கியங்கள் போற்றும் புனிதமிக்க காவிரி, தென்னாட்டு கங்கை என்று புகழப்படுகின்ற காவிரி, தஞ்சாவூரை தமிழகத்து நெற்களஞ்சியமாக மாற்றிய பெருமை கொண்ட காவிரியால் தமிழ்நாட்டிற்கே சிறப்பு என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அடுத்ததாக வாழ்க்கை வாழ்வதற்கே கவிதையாக வடித்து வழங்கவிருக்கிறார் KG லக்ஷ்மி அவர்கள். என்னுள்ளேயும் கவி உண்டென்று வடித்து வைத்தேன் கவிதையொன்று. பெண்படும் பாடு பார்வைக்குத் தெரியாது, அன்னையவள் பட்ட பாடு அளவுக்கு அடங்காது. பொறுமையுடன் கேளுங்கள், என் வாழ்வில் இது ஒரு பாகமே. பெண்ணாக உருவெடுத்து பெருமை பல சேர்த்து வந்தேன். பருவமது சிறிதெனினும் குறும்பு பல செய்து வந்தேன். கன்னி என்னை பார்க்க வந்தான் கட்டிளங்காளையவன். பார்வைகளால் பேசினோம், பாசத்தை பகிர்ந்தோம், பரவசத்தால் பறந்தோம், பலகாலம் கனவுகளில் மிதந்தோம். மணமேடை தான் அமைத்து மாங்கல்யம் தரித்து விட்டான். தனதென்று ஆன பின்னே தரம் குறைந்து போவதென்ன? இதை காலத்தின் கோலம் என்பதா, இல்லை கடவுளின் கைங்கரியம் என்பதா? காலம் எங்கே, கடவுள் எங்கே, கனவெங்கே, கற்பனை எங்கே? பறந்தது பல வருடம், பிறந்தது பிள்ளைகள் பல. ஒரு காலம் பசுவாக, மறுகாலம் புலியாக. ஒரு காலம் இன்பம், மறுகாலம் துன்பம். ஒரு காலம் அழுகை, மறுகாலம் அமைதி. ஈதென்னடா வாழ்க்கை, வழிமுழுக்க சோதனை. பந்துக்களை மறக்கச் சொன்னான், பாசத்தைக் கரைக்கச் சொன்னான். ஒரு கணம் வேண்டுமென்பான், மறுகணம் மனதை மாற்றிக்கொள்வான். ஈதென்ன கூத்தென்று பேதை இங்கு பரிதவித்தேன். ஒரு கணம் பாசத்தை பொழிந்திடுவான், மறுகணம் பார்வையாலே பொசுக்கிடுவான். பாவமந்த பச்சிளங்குழந்தைகள் பயத்தால் பதைத்து நின்றன. இன்று பாசமழை பொழிந்திடுமா, இல்லை பார்வை பொறித்தெரித்திடுமா என்று அவர்கள் குழப்பத்துடன் இருக்கையிலேயே அவர்கள் குழந்தை பருவத்தையே கொன்றுவிட்டான். மருத்துவத்தின் துணை தேட மறுத்துவிட்டான் காளையவன். தாரமாக ஒரு பக்கம் தவித்திருந்தேன், தாயாக மறுபக்கம் துடித்திருந்தேன். தமிழ்ப் பண்பாடு என்னை கட்டிப்போட, தாய்ப்பாசம் அதை தகர்த்தெறிய, சீதையைப் போல் 14 வருடங்கள் வனவாசம் வாழ்ந்து வந்தேன். சின்னஞ்சிறு பிள்ளைகளின் பதறி நிற்கும் பரிதாபப் பார்வையிலே தாய்ப்பாசம் தலை தூக்க, பால்முகம் மாறாத பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக இருக்க தொடங்கிவிட்டேன் பயணத்தை. தாயாக, தனியாக, ஆனால் நிம்மதியாக. இதுவரை மகளிர் நல சங்கம் பெருமையுடன் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அமைப்பு K. வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.